எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் பிஜிடிஆர்பியில் யூனிட் 7ல் எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்வியில் மதிப்பீடு. அதில் மதிப்பீடுனா என்ன? மதிப்பீடு என்பது தரம் மற்றும் அளவு ஆகிய இரண்டையும் சேர்த்தது. குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி பேஸ்டு சார். மதிப்பீடுன்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பள்ளியில் குவான்டிட்டியும் வரணும், மாணவருடைய என்ரோல்மெண்ட்டும் அதிகரிக்கணும். அதேமாதிரி அதிகரித்ததின் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் திறனும் இருக்கணும். அதிகபட்சமாக 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகளுக்கு என்ன வகையான திறன் இருக்கணும் அப்படின்னா, ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக். இதை ஷார்ட்டாக 3RS அப்படின்னு படிச்சிருப்போம் சார். 3RS. அதற்கடுத்து மாணவர்களின் பண்புகளின் அடிப்படையில் மாற்றங்களை தகுந்த ஆதாரத்துடன் புரிந்து கொள்ளுதல் மூலமாக சேகரிக்கப்படக்கூடிய ஒரு தொடர் செயல்பாடு என்றும், மதிப்பீட்டை மேலும் வரையறுக்கப்படும் போது குட்டு என்ற கல்வியாளர் தரம் கண்டு மதிப்பிடுதலின் மூலம் ஒன்றின் பலனை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நிகழ்வு. தரம் கண்டுன்னு என்ன? ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்கள்கிட்ட கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மதிப்பீடானது 6ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட போய் கண்டக்ட் பண்ணக்கூடாது. கட்டாயம் குழந்தைங்கள் என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண்ணு குறையும். இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் அப்படி தான் நடந்து போச்சு. குரூப் 1 குரூப் 2ல் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அது மாதிரி குரூப் 4ல் கேட்டுட்டாங்க. இது ஏதோ ஒரு தவறுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனிவே, அதன் தொடர்ச்சியாக மதிப்பீடு என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மேலே பாருங்கள் தர மதிப்பீடு அப்படின்னா குவாலிட்டி, கீழே பாருங்கள் அளவு மதிப்பீடு குவான்டிட்டி. இது ரெண்டுத்தையும் வகுக்க கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் மதிப்பீடு. அதற்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஷின்ஸ் கேட்கலாம் சார். இங்கே நம்ம நாலேஜ் பேஸில் வந்துடலாம். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாருங்கள், மதிப்பிடுதலின் இயல்புகள் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம் இல்லை. எவாலுவேஷனுடைய கேரக்டர் ஆர் நேச்சர் ஆஃப் த எவாலுவேஷன். மதிப்பீட்டினுடைய இயல்பாக இந்த மதிப்பீடு என்ன தான் சார் இயல்பாக என்ன பண்ணுது? இப்போ பூனைனாக்கா அதுக்கு இயல்பான குணங்கள் இருக்குது, சிங்கம்னா இயல்பான குணம் இருக்குது. ஏன் பாம்பு, நல்ல பாம்பு, அதுக்கே உரிய இயல்பான குணம் என்ன? பாம்பை நம்ம எதனா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக எந்திரிச்சு நின்று பாரு, என்கிட்ட வச்சிக்காத அப்படின்னு சீறி காமிப்பாங்க இல்லை. ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அழகாக படம் எடுத்து ஆடும் சார். அதனால தான் இவங்களுக்கு பேர் நல்ல பாம்பு. சொல்லிட்டு தான் செய்வாங்க. அப்போயே நான் கேட்க மாட்டேன்னா தான் பிரச்சனை ஆகுது. இல்லைன்னா பெரும்பாலும் இந்த நிகழ்வு நம்ம பார்த்துருப்போம். புரியுறதுக்காக சொன்னேன். நீங்கள் அதுக்காக டிஆர்பியில் நல்ல பாம்பெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்கக்கூடாது, சரிங்களா? எனிவே, கம் டு த பாயிண்ட். மதிப்பிடுதல் என்பது ஒரு தொடர் நிகழ்ச்சியாகும். 2வது, கற்றல் நோக்கங்கள். எதெல்லாம் நம்ம கற்றல் நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம்? அறிதல், புரிதல், பயன்படுத்தல், தொகுத்தல், பகுத்தாராய்தல், திறன். இவற்றை நாம் கற்றல் நோக்கங்கள் என்று குறிப்பிடுவோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து கற்றல் அனுபவங்கள், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும்? எதெல்லாம் அனுபவமாக கற்றலில் மாற்றுகிறோமோ அது எல்லாம். அது ஒட்டுமொத்தமாக அறிதல், புரிதல், உள இயக்கம் மற்றும் கற்றல் விளைவுகளை உள்ளடக்கியது. நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் லேர்னிங் அவுட்கம்னு பேர் சார். பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் எடுத்துக்காட்டாக மாணவர்கள் அறிதல். இப்போ என்னென்னா, மாணவர்கள் மதிப்பீட்டு முறையை அறிதல். இது நோக்கம் சார். கற்றல் விளைவு பாருங்கள், மாணவர்கள் மதிப்பீட்டு முறையை அறிந்து கொண்டனர் இல்லை. லேர்னிங் அவுட்கம், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது அப்படியே சக்ஸஸ் ஆகிடுச்சு சார். நம்ம கட்டாயம் மதிப்பீடு செய்யும்போது மாணவர்களுடைய இந்த திறனை நான் வெளிப்படுத்துறத கண்டுபிடிக்க போகிறேன்னு பண்ணணும். கேள்வி ஒன்று கேட்டு விட ஒன்று வரக்கூடாது, சரியா? எதை சோதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதைத்தான் நாம் மதிப்பீடு என்று அழைக்கிறோம். மாணவருடைய விளையாட்டு திறனை சோதிக்கணும்னு நினைக்கிறேன், மாணவருடைய மனவெழுச்சி சோதிக்கணும்னு நினைக்கிறேன், மாணவருடைய அறிவாற்றலை சோதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவற்றைத்தான் நாம் மதிப்பீடு என்று அழைக்கிறோம். இந்த புரிதலோடு தரம் மற்றும் அளவை உள்ளடக்கியது. மதிப்பீடு முடிவுகள், மதிப்பீடு யுக்திகளான தேர்வுகள், தர அளவுகோல், சரிபார்க்கும் பட்டியல், திரள் பதிவேடுகள். இங்கே நம்ம தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லும்போது மதிப்பீட்டு யுக்திகளாக இல்லை, மதிப்பீட்டில் எதெல்லாம் நுட்பமாக பார்க்குறாங்கன்னா தேர்வு வைக்கிறது சார். FA டெஸ்ட்டு, SA டெஸ்ட்டு, ஃபார்மேட்டிவ், தென் சம்மேட்டிவ். அதுக்கடுத்தது தர அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேலு.
பெரும்பாலும் தர அளவுகோல் எங்கே பயன்படுத்துவோம்னா ஆளுமையை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து சரிபார்க்கும் பட்டியல், செக்லிஸ்ட்டு, இவையும் நாம் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆளுமையை கண்டுபிடிக்கிறது. திரள் பதிவேடு இருக்குது பார்த்தீங்களா, இது மாணவருடைய அகடமிக் as well as the நான் அகடமிக் அண்ட் நான் அகடமிக் அப்படின்னா பாட செயல், பாட இணை செயல். இதை கரிக்குலார் அண்ட் கோ கரிக்குலார் அப்படின்னு சொல்லலாம். கரிக்குலார், கோ கரிக்குலார், பாட மற்றும் பாட இணை செயல் மாணவர்களின் முன்னேற்றத்தை சுட்டி காட்டுகிறது. ப்ராக்ரெசிவ் பண்ண முடியும் சார். மதிப்பீடை பொறுத்தளவு அழகாக பாருங்களேன், நம்ம கூட கற்றல் மாற்றத்தில் படித்தோம் சார். கற்றல் மாற்றத்தில் 3 வகையான கற்றல் வளைகோட்டை பார்த்துருந்தோம். நேர்மறையான கற்றல் வளைகோடு. நேர்மறையான கற்றல் வளைகோடு என்பது என்ன அப்படின்னா, கற்றலில் ஆரம்ப சுணக்கம் இருக்கும், பின்பு படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும். இனிஷியல் லாகு, நெக்ஸ்ட்டு கிராஜுவலி இன்க்ரீஸிங் ஆஃப் லேர்னிங். அதுதான் சார் நம்ம படித்தோம் இல்லை. அதற்கு அடுத்ததாக மாணவர்களின் கற்பிக்கக்கூடிய எல்லையை புரிந்து கொள்ள உதவும். நம்ம ஏன்னா பவுண்ட்ரி வேணும், எந்த அளவுக்கு கற்பிக்கணும் அப்படின்றது. இறுதியாக கல்வியில் வழிகாட்டல் இல்லை. மதிப்பீடு கல்வியில் வழிகாட்டுறது. என்ன கல்வியில் வழிகாட்டுறது? தொழில்துறை சார்ந்த பாடத்தை எடுக்கிறதா, அல்லது கலைத்துறை பாடங்களை எடுக்கலாமா, இல்லை மானுடவியல் ஹியூமானிஸ்டிக் சப்ஜெக்டை எடுக்கலாமா இப்படின்னு, இல்லை தொழில்நுட்பம் டெக்னிக்கலில் ஐஐடி என்ஐடி போன்ற முன்னணியான நிறுவனங்கள் இருக்குது இல்லை, அது அடிப்படையிலாயா என்பதை புரிதல்.